உங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் சிக்கந்தர் பாய். வாலேஸ்லாம் சொல்லுங்க நண்பர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டாச்சு. ஒரு டவுட் கேட்கலான்னு வந்தேன். இந்த சாப்பாடை பத்தி ஒரு சின்ன டவுட் என்னன்னா, சாப்பாடெல்லாம் அதிகமா வீண் வரையும் ஆகுது. அடிக்கடி சாப்பாடு அதிகமா செஞ்சு மக்கள்லாம் குப்பையில கொட்டுற மாதிரி இருக்கு. ஆமா, இது வருத்தத்துக்குரிய விஷயம் தான். எல்லா மக்களுமே அதை செய்யறாங்க. அதுல குறிப்பா இஸ்லாமிய மக்கள் செய்யறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா வீண் விரயத்தை பற்றி அல்லாஹ் கடுமையா எச்சரிக்கிறார். 7வது அத்தியாயம் 31வது வசனத்துல, உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்வோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான்னு சொல்றோம். அப்ப அவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு கடுமையான ஒரு குற்றத்தை நம்பிக்கை கொண்ட மக்கள் ரொம்ப இலகுவாக செய்து கொண்டு வர்றாங்க. அவங்க அதை ரொம்ப சிந்திக்கணும். இப்போ மறுமையிலையும் குற்றம்னா அதோட தீர்வு என்ன பாய்? இது மறுமையில மட்டும் குற்றம் இல்லைவா, இன்மையிலையும் குற்றத்துக்குரிய செயலா இருக்கு. ஏன்னா இந்தியாவை எடுத்துக்கோ, உலகத்தை எடுத்துக்கோ, இந்தியாவை எடுத்துக்கோங்க. இப்ப இந்தியாவோட உணவு உற்பத்தி செய்யப்படுதுல, அதுல கிட்டத்தட்ட ஒரு 22% உணவு நம்ம வீணாக்கும், யாருக்குமே கொடுக்காம குப்பையில கொட்டோம். அதுல கிட்டத்தட்ட 7.4 கோடி டன் உணவை நம்ம வீணாக்குறதா ஒரு புள்ளி வர கணக்கு சொல்லுது. அப்ப அது இந்த உணவு வீண் விரயம் என்பது இன்மையிலும் கேடு, மறுமையிலும் கேடு. அப்படி இன்மையிலும் மறுமையிலும் கேடான ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப இலகுவா திருமணங்கள்ல, இன்னும் பல விசேஷங்கள்ல, இது மாதிரி வீடுகள்ல அளவுக்கு அதிகமாக உணவை நாம சமைச்சு அதை உண்ண முடியாம கீழே கொட்டுறோம். அப்ப இதனால் இப்ப 100% 100 பேர் இருக்கிறாங்க, அந்த 22 பேர் உணவு வீணாக்கிட்டா 22 பேருக்கு உணவு கிடைக்குமா? கிடைக்காது. அதே நேரத்துல இது என்ன ஆகும், விலைவாசி அதிகமாயிடும் இதனால. அப்ப அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்குது. அப்ப நம்பிக்கை கொண்ட மக்கள் நாளை மறுமையில அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லக்கூடிய மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அளவோடு சமைத்து என்ன செய்யணும், உணவு உண்ணுவதுதான் அது சரியான தீர்வா இருக்கும். மற்ற தீர்வுகளை நம்ம போகிறதுக்கு முன்னாடி அளவோடு சமைப்பது, அதை முழுமையாக உண்டு விடுவது. அப்ப இம்மையிலையும் அது நன்மை பயக்கும், மறுமையிலும் அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நாம தப்பிச்சு கொள்ளலாம். இதுதான் அதற்குரிய ஒரு வழி. அப்ப நம்ம வீட்டுல நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் சமைக்கணும். தேவையான அளவு கண்டிப்பா அதை கடைபிடிக்கணும், கடுமையா பின்பற்றணும். அப்படி சமைச்சா நம்மளுக்கு மிச்சமாகும், பொருளாதாரமும் மிச்சமாகும், மறுமையில அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்தும் நம்ம தப்பிச்சு கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. நம்ம இரவு நேர தென்றல் யூடியூப்ல இருந்து உணவு வீண் விரயத்தை பத்தி நம்ம சகோதரர் சிக்கந்தர் பாய்ட்ட சில விளக்கங்களை கேட்டோம். அவங்களும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. முடிந்த அளவு நம்ம வீண் விரயத்தை தடுப்போம். வீட்டுல உணவுகளை சிக்கனமா செலவு பண்ணுவோம். சிக்கனத்தை பேர்னா பணம் மிச்சமாகும், மறுமைக்கும் நன்மை கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.